ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டூயூனோஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக டூயூனோஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா. இன்றைக்கி ரிமைனிங் ஒரு 5 ஸ்லைட் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேரநாடு கம்ப்ரைஸ்டு மலையாளம். சேராஸ்னாலே மலையாளம் கேரளா ரீஜன் இல்லையா. Kerala speaking regions and Tamil districts of Coimbatore, Nilagiri, Karur, Kanyakumari and some parts of the present Kerala. சோழநாடு ப்ரெசண்ட். சோழநாடுல இதெல்லாம் வருதுன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ஸ் இதெல்லாமே சோழநாடு. இதெல்லாம் மேட்ச்சில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாண்டிய நாடில் இஸ்டில் கம்பஸ் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே பாண்டிய நாடில் வருது. தொண்டை நாடு ப்ரெசண்ட் டே காஞ்சிபுரம், தருமபுரி, திருவள்ளுவர், திருவண்ணாமலை, வெள்ளூர் அண்ட் நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் த வில்லுப்புரம் டிஸ்ட்ரிக்ஸ் இதெல்லாமே தொண்டை நாடில் வரப்போகுது. அப்போது சேரநாடில் பிலாங்ஸ் டு எந்தெந்த ஊர், சோழ நாடுக்கு என்னென்ன ரிலேட்டடு, பாண்டிய நாடு இது மேட்ச்சில் கூட கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் த ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கால்டு காஸ்மாலஜி. இங்கிலேருந்து 6th ஜாகிரபி ஸ்டார்ட் ஆகுது. த ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கால்டு காஸ்மாலஜி. யூனிவர்ஸ் பற்றி படிக்கிற ஸ்டடி பேர் காஸ்மாலஜி. த டேர்ம் காஸ்மோஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் காஸ்மோஸ். அப்போது காஸ்மாலஜி அன்றது எந்த வேர்டுன்னு கேட்பாங்க, க்ரீக்கு சிஜி, சரிங்களா. காஸ்மோஸ் KOS MOS காஸ்மோஸ். நெக்ஸ்ட் எ லைட் இயர் இஸ் டிஸ்டன்ஸ் traversed by light in a year at velocity of 3 lakh km per second. ஒரு செகண்டுக்கு 3 lakh km போதாமா. Sound travels at a speed of 330 meter per second. இங்கே லைட் இது கொடுத்துருக்காங்க, சவுண்டு இது கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சவுண்டுனா 330 மீட்டர் per செகண்டு, லைட்டுனா 3 lakh km per செகண்டு. நெக்ஸ்ட் 1.3 million earths fit inside the sun. Imagine how big the sun is. 1.3 மில்லியன் எர்த்தை ஒரு சன்னுக்குள்ளே போடலாமாம்மா, அவ்வளோ பெருசாக இருக்குது சன்னு. நெக்ஸ்ட் நிமோனிக் டு ரிமெம்பர் த ஆர்டர் ஆஃப் பிளானட்ஸ். இது ஒரு ஷார்ட்கட்டு. மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் அஸ் நெப்டியூன். இது ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட் ஜியோ கனெக்ட்னா த ஏன்ஷியன்ட் தமிழ்ஸ் நியூ that the planets went around the sun. For example, in Tamil literature, சிறுபானாற்றுப்படை எந்த புக்கில் இருக்குது, சிறுபானாற்றுப்படை. The line வால்நிற வீச்சும் பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு mentions that the sun is surrounded by planets. அந்த சிறுபானாற்றுப்படையில் தான் இந்த ஏன்ஷியன்ட் தமிழ்ஸ்க்கு சன்னை சுற்றி பிளானட்ஸ் சுற்றுதுன்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் த எர்த் இஸ் அபவுட் 150 மில்லியன் கிலோமீட்டர். சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா கிலோமீட்டர்லேருந்து 150 மில்லியன் கிலோமீட்டர். எ ஃப்ளைட் ஃப்ளைங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 800 கிலோமீட்டர் per hour ஃப்ரம் த எர்த் would take 21 years to reach the sun. ஒரு ஃப்ளைட் 800 கிலோமீட்டர் per hour போச்சுன்னா 21 இயர்ஸ் ஆகுமா அது போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே. அவ்வளோ டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு 24 செப்டம்பர் 2014 மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், மாமன் சொல்லுவாங்க ஷார்ட்டாக, லான்ச்டு பை த இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் reached the orbit of Mars to analyze its atmosphere and topography. ISRO has now become the fourth space agency to reach Mars after the Soviet space program, ரஷ்யா, நாசா, அப்புறம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இந்த மூணுத்துக்கு ஆனதுக்கப்புறம் 4வது பிளேஸில் நம்ம இஸ்ரோ தான் இருக்குது, சரிங்களா. மங்கள்யான் எப்போ போச்சு, 24 செப்டம்பர் 2014. நெக்ஸ்ட் இஸ்ரோ லான்ச்டு இந்தியாஸ் ஃபஸ்ட் எவர் மூன் மிஷின் சந்திராயன். ஃபஸ்ட்டு விட்ட மூன் மிஷின் சந்திராயன் 1 இல்லையா, அது 2008 விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் the velocity of the earth. The velocity of the earth's rotation varies from
இது வந்து ஈக்குவேட்டரில் வந்து 1670 km/h. அதுவே வந்து 60 டிகிரி நார்த் அண்ட் சதர்ன் லேட்டிடியூட் வரும்போது 845 வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து போல்ஸில் வந்து ஜீரோவாகவே இருக்கும் எப்போவுமே. இது வந்து மேட்ச்லேயும் கேட்கலாம். அது போல்ஸ் கிட்டே எப்படி இருக்கும் அதோட இதுன்னு கூட நிறைய வாட்டி கொஷின்ஸ் வந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து த மிட் நைட் சன் இஸ் நேச்சுரல் ஃபினாமினன் தட் அக்கர்ஸ் இன் த சம்மர் மந்த்ஸ் இன் பிளேசஸ் நார்த் ஆஃப் த ஆர்க்டிக் சர்க்கிள் ஆர் சவுத் ஆஃப் த அண்டார்டிக் சர்க்கிள். எந்த 2 சர்க்கிளில் வருது மிட் நைட் சன்னா? ஆர்க்டிக் சர்க்கிள் ஆர் சவுத் ஆஃப் அண்டார்டிக் சர்க்கிள். வென் த சன் ரிமைன்ஸ் ஓவர் ஹெட் 24 hours a day. மிட் நைட் சன் வந்து எந்த 2 இதுக்கு நடுவில் வருதுன்னா சம்மர் மந்த்ஸில் நார்த் ஆஃப் த ஆர்க்டிக் சர்க்கிள் அண்டு சவுத் ஆஃப் த அண்டார்டிக் சர்க்கிள். ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பெரிலியன். பெரிலியன் இஸ் த எர்த் closest position to the sun. Aphelion is the farthest position of the earth from the sun. இது வந்து எல்லாருக்கும் கன்ஃபியூஷன். என்ன பெரிலியன்னா க்ளோஸாக இல்லை தூரமாக இருக்கிறதா இந்த மாதிரி டவுட் வருது இல்லையா? பெரிலியன்னா வந்து பெரியவங்களுக்கு க்ளோஸாக இருக்கணும். அப்போ க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸு. அஃபிலியன்னா ஃபார்தஸ்ட் பொசிஷன் ஆஃப் த சன்னு. நெக்ஸ்ட் வந்து த கல்ஃப் ஆஃப் மன்னார். கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியன் ஓஷன். எங்கே லொக்கேட்டாக இருக்குது? இந்தியன் ஓஷன். கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன் த ஓஷன். அதோட பரப்பளவு எவ்வளோ இருக்குதாம்மா? 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த ஓஷன். எந்த ஓஷனில் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுன்னா இந்தியன் ஓஷனில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜியோ கனெக்ட் லேண்ட் கிளாசிஃபிகேஷன் சங்கம் பீரியடு. இது வந்து அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, நில பரப்புகள் 5 திணைகள் என்று தமிழில் சொல்லுவாங்க. அதுதான் இங்கிலீஷில் வந்து லேண்ட் கிளாசிஃபிகேஷன் சங்கம் பீரியடில். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா? குறிஞ்சினா மவுண்டைன் அண்டு இட்ஸ் என்விரான்மெண்ட்ஸ், அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. முல்லை வந்து ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ். முல்லை எங்கே இருக்கும்? ஃபாரஸ்ட்டில் இருக்கும். குறிஞ்சி பூவெல்லாம் மவுண்டெயினில் தான் இருக்கும். சரிங்களா? மருதம் வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அண்ட் இட்ஸ் அட்ஜாயினிங் என்ஸ். அக்ரிகல்ச்சர்னால் மருதம். நெய்தல்னா சி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட்ஸ். சி ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து நெய்தல் கீழே வந்துடும். பாலை டெசர்ட் ரீஜன். பாலைவனம்னா டெசர்ட் இல்லையா? அப்போ பாலைவனம்னா டெசர்ட் ரீஜன். இஸ்தமஸ். நெக்ஸ்ட் வந்து இஸ்தமஸ், a narrow strip of land which connects two large land masses. 2 லேண்டை வந்து கனெக்ட் பண்ணிச்சுன்னா இஸ்தமஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா செப்பரேட் 2 large water bodies. 2 வாட்டர் பாடிஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிச்சுன்னா அது கூட வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இஸ்தமஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து தர்மபுரி பிளாட்டோ, கோயம்புத்தூர் பிளாட்டோ, மதுரை பிளாட்டோ ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 3 ஃப்ளாட்டு இருக்குது. அது எதுன்னு கேட்டாங்கன்னா தர்மபுரி, கோயம்புத்தூர், மதுரை. டிசிஎம். நெக்ஸ்ட்டு வந்து த பிளைன்ஸ் ஹேவ் பீன் த கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன் ஃப்ரம் த எர்லியஸ்ட் டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ் இன் இந்தியா. சிந்து சிவிலைசேஷன் வந்து இந்தியாவில். அதே மாதிரி நெயில் வேலி இன் ஈஜிப்டில் வந்து நெயில் வேலி சிவிலைசேஷனு ஆர் சம் ஆஃப் த early civilizations which developed and flourished. ஈஜிப்ட்னா நெயில், இந்தியானா இந்துஸ். அப்புறம் சாயில் எரோஷன். எரோஷன்னா என்னென்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் சர்ஃபேஸ் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த எர்த் க்ரஸ்ட்லேருந்து சர்ஃபேஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறது எரோஷன். அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து டெபாசிஷன். த எரோடட் மெட்டீரியல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் அண்ட் டெபாசிட்டட் ஆன் த லோ லையிங் ஏரியாஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் டெபாசிஷன். எரோஷன் நடந்த அந்த மெட்டீரியல் எல்லாம் ஒரு இடத்துல வந்து டெபாசிட் பண்ணுது இல்லையா, அதனால் அது வந்து டெபாசிஷன். நெக்ஸ்ட் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் விச் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் 8848 meters வாஸ் பிளக்ட் இன்டு த மரியானா ட்ரென்ச். அது எங்கே இருக்குதுன்னா மரியானா ட்ரென்ச்சில் இருக்குது. ஸ்டில் தேர் வுட் பி மவுண்ட் எவரெஸ்ட் விச் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட். எவரெஸ்ட்டோட இது எவ்வளோ இருக்குன்னா 8848 meters. இந்த மரியானா ட்ரென்ச்சில் வந்து அந்த எவரெஸ்ட்டை போடும்போது இன்னுமே வந்து நம்மளுக்கு 2164 meters வந்து வாட்டர் லெஃப்ட் இருக்கும். அப்போது அந்த மரியானா ட்ரென்ச் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். த டெப்த் இன் மீட்டர்ஸ் ஃப்ரம் த மீன் சி லெவல் இஸ் டினோட்டட் as m⁻⁻1. இந்த இதில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
The Spanish navigator Ferdinand Magellan named the ocean Pacific, meaning calm and tranquil. பசிபிக் ஓஷனுக்கு பேர் வச்சது இவர் தான், ஃபர்டினாண்ட் மெகல்லான். சரியா, இவர் வந்து ஒரு ஸ்பானிஷ் நேவிகேட்டர். நேம்டு த ஓஷன் பசிபிக், மீனிங் காம் அண்ட் ட்ராங்குவல். ஆனால் அந்த ஏரியாவில் தான் வெல்கனஸ், அது எரிமலையில் நிறையா இருக்கும். சரிங்களா. பார்க் ஸ்ட்ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்க் ஸ்ட்ரைட் கனெக்ட்ஸ் த பே ஆஃப் பெங்கால் அண்ட் பார்க் பே. இது ரெண்டும் வந்து கனெக்ட் பண்ணுறது பார்க் ஸ்ட்ரைட். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த டிகிரி சேனல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து எந்தெந்த ஏரியா வந்து பிரிக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், 6 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் இந்தியா அண்ட் இந்தோனேஷியா, ஐன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 8 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் மால்தீவ்ஸ் அண்டு மினிகாய் ஐலாண்ட்ஸ். மால்தீவ்ஸையும் மினிகாய் ஐலாண்ட்ஸையும் செப்பரேட் பண்ணுறது வந்து எம்எம். சரிங்களா. 9 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ் அண்ட் மினிகாய் ஐலாண்ட்ஸ், எல்எம். 9 டிகிரினாலே எல்எம் ஞாபகம் வந்துடும், லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸு மினிகாய் ஐலாண்ட்ஸ். அதே மாதிரி 10 டிகிரி சேனல்னால் அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட், இது நம்மளுக்கு தெரியும். 10 டிகிரி சேனல்னால் அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மௌசின்ரம் லொக்கேட்டட் இன் மேகாலயா இஸ் த லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்பால். இது நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. மௌசின்ரம் வந்து ஹையஸ்ட் ரெயின்பால் கொடுக்குது. ஜெய்சல்மார் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான். ஜெய்சல்மார் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான், லேண்ட் ஆஃப் த லோயஸ்ட் ரெயின்பால். மௌசின்ரம் எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது, அது வந்து ஹையஸ்ட் ரெயின்பால். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைசஸ் 22 languages as official languages. The government of India has declared Tamil as first classical language in 2004. இந்த கொஷின், இது ரிலேட்டடாக கொஷின் வந்து குரூப் 2 மெயின்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ தமிழ் ரிலேட்டடாக எது வந்தாலும் ஜிஎஸ்குள்ளே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Apart from Tamil, 5 other Indian languages have been declared as the classical languages by Government of India. தெலுங்கு, கன்னடா, ஒடியா, மலையாளம், இந்த மாதிரி வருது இல்லையா, சான்ஸ்கிரிட், இந்த 5மே வந்து அது கூட கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. அப்புறமா about 60% of the total epigraphical inscriptions found by the Archaeological Survey of India are from Tamil Nadu and most of these are in the Tamil script. இன்ஸ்கிரிப்ஷன் 60% வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் கிடச்சிருக்குதா ஏஎஸ்ஐக்கு. அதுவும் என்ன ஸ்கிரிப்டில் இருக்குன்னா தமிழ் ஸ்கிரிப்டில் இருக்குது. அப்போ தமிழ் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக் டான்ஸஸ் ஆஃப் இந்தியா. ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டில் என்ன பாப்புலர் டான்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் வந்து கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டில். கேரளானா தெய்யம் அண்டு மோகினி ஆட்டம். பஞ்சாப்னா பங்க்ரா. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து தும்ஹால். குஜராத்தில் வந்து கர்பா, தாண்டியா. ராஜஸ்தானில் வந்து கல்பேலியா அண்டு குமார். உத்தரப்பிரதேசில் வந்து ராஸ்லீலா அண்டு சோலியா. அஸ்ஸாமில் வந்து பிஹு. அஸ்ஸாமில் வந்து என்னென்னா பிஹு. நெக்ஸ்ட்டு வந்து விஏ ஸ்மித் வந்து அண்ட் அவர் இந்தியாவை வந்து என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, இது ஒரு எத்னாலஜிக்கல் மியூசியம்னு சொல்லியிருப்பாங்க. எத்னாலஜிக்கல் மியூசியம் யார் சொன்னது? விஏ ஸ்மித். இது நிறைய வாட்டி கொஷனில் கேட்டிருக்காங்க. ஆஸ் எ கிரேட் வெரைட்டி ஆஃப் த ரேஷியல் டைப்ஸ் எக்ஸிஸ்ட். இங்கே வந்து நிறைய ரேஷியல் வெரைட்டி வந்து நம்ம இந்தியாவில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்காங்கன்றதை அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து இந்தியா இஸ் நோன் ஃபார் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. திஸ் ப்ரைஸ் வாஸ் காயின்ட் பை ஜவஹர்லால் நேரு, த ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா. ஹிஸ் புக் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அவரோட புக் நேம் என்னது? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இவர் தான் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இவர் தான் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்ற ப்ரேஸை வந்து சொன்னார். எதுக்குன்னா இந்தியாவை வந்து குறிப்பிட்டு அப்படி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எண்ட் ஆஃப் அபார்த்தைட். After 27 years in prison, former South African President Nelson Mandela was freed in 1990 and successfully achieved the end of apartheid in எந்த ஏரியானா South Africa, bringing peace to the racially divided country and leading the fight for human rights. அங்கே வந்து human rights around the world.
நெல்சன் மண்டேலா வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து ப்ரிசனில் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. 27 இயர்ஸ். அவர் வந்து எந்த ஏரியாவில் வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்காகவும் அப்புறம் நேஷ்னல் காங்கிரஸ் அண்ட் இந்தியாவில் இருக்கிற மாதிரி எந்த ஏரியாவில் அவர் வந்து லீடராக இருந்தார்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தார். 1990 தான் இவர் வந்து ரிலீஸ் ஆகிருக்காரு ப்ரிசன்லேருந்து. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஹீ இஸ் பாப்புலர்லி known as பாபா சாஹேப். அதர் நேம் கூட கேட்கலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஹி வாஸ் அன் இந்தியன் ஜூரிஸ்ட், எக்கனாமிஸ்ட், பொலிட்டீஷியன் அண்டு சோஷியல் ரிஃபார்ம். எவ்வளோ பண்ணியிருக்காரு பாருங்கள், எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது அவருக்கு. ஹி ஏர்ன்ட் ஹிஸ் எம்ஏ வந்து எப்போது 1915. தென் அப்டைன் டிஎஸ்சி அட் த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் என்ன பட்டம் வாங்கியிருக்காருன்னா டிஎஸ்சி. பிஃபோர் பீயிங் அவார்டட் பிஹெச்டி பை கொலம்பியா யூனிவர்சிட்டி. அப்போ கொலம்பியா யூனிவர்சிட்டியில் என்ன வாங்கியிருக்காருன்னா பிஹெச்டி. எப்போது 1927. He served as the chairman of the drafting committee. இது வந்து பாலிடிக்ஸில் வரும். He served as the chairman of the drafting committee of the Constituent Assembly and hence regarded as the father of Indian Constitution. இது எல்லாமே கொஷின் ஏரியா தான், ஃபுல்லாக கொஷின் ஏரியா தான். ஆல்ரெடி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நிதானமாக படிச்சுக்கோங்க, மண்டல ஏற்றுக்கோங்க. He was independent India's first law minister. இது கூட ப்ரீவியஸ் இயர் கொஷனில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். He was posthumously awarded the பாரத் ரத்னா 1990. எப்போ இவருக்கு வந்து பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்கன்னா 1990 கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.